My dear students, this is Constant Math Chapter 1, Relations and Functions, Example 1.24. Find x if f dot f of x is equal to f g dot g of x, given that f of x equal to 3x plus 1 and g of x equal to x plus 3. Okay. So, first நம்ம g f of x எடுத்துக்கலாம். Okay. So, இதுக்கு என்ன அர்த்தம்னா g of f dot f. Okay. That means g of f of x. குழம்பிடாதீங்க, நல்லா கவனிங்க. g of f குள்ள மறுபடியும் நம்ம ஃபங்க்ஷன் எப்போ x க்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா f of 3x plus 1. ஓகே, ஸோ g of ஃபங்க்ஷன் எப்போ பார்த்தீங்கன்னா 3x plus 1 இல்லையா, 3 அப்படியே எடுத்துக்கோங்க, எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அடுத்து ஒரு ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. இப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3x plus 1 இங்கே போடணும். ஓகே, தென் g of 3 3s are 9, ஸோ 9x, 3 into 1 3, வெளியில் ஒரு ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ g of 9x plus 4, அதாவது 3 plus 1 4. ஓகே, இதனோட மீனிங் என்னென்னா ஃபங்க்ஷன் ஜியில் எக்ஸுக்கு பதிலாக 9x plus 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபங்க்ஷன் ஜியில் எக்ஸுக்கு பதிலாக 9x plus 4 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் ஜியில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 3 இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ப்ளஸ் 3 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே 9x plus 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ 9x plus 4 plus 3, 4 plus 3 என்ன 7 இல்லையா, ஸோ g f of x is equal to 9x plus 7. ஓகே, இதை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம f dot g of x கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஸோ இது எடுத்து இங்கே எழுதிக்கலாம், is equal to f of g of x is equal to f of g of x plus 3. அதாவது ஃபங்க்ஷன் ஜிக்குள்ள எக்ஸுக்கு பதிலாக ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 3யும் போட்டுக்கோங்க, மறுபடியும் எக்ஸுக்கு பதிலாக x plus 3 இங்கே போடணும். ஓகே, ஸோ f of x plus 3 plus 3 6 வரும் இல்லையா. ஸோ இப்போது இதனோட மீனிங் என்னென்னா ஃபங்க்ஷன் எப்பில் எக்ஸ் வந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம x plus 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, 3x plus 1 தான் f of x. ஓகே, 3 into எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுவோம், ப்ளஸ் 1ம் போட்டுக்கலாம். இப்போது எக்ஸ் வந்த இடத்துல x plus 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ 3 உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 3 into x 3x, 3 into 6 is 18, வெளியில் ஒரு 1 இருக்குது, ஸோ 3x 18 plus 1 19. ஸோ இதுதான் நமக்கு f dot g of xக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா g of x is equal to g of f of xன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃப்ரம் 1 and 2, ஃபஸ்ட்டு நமக்கு g of f of xக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 9x plus 7, இதுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 3x plus 19. ஓகே, 3x plus 19 is equal to 9x plus 7 அப்படின்னு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடுவோம். இப்போது எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடும், 3x இங்கே இருக்கட்டும், 9x இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 9x, 7 இங்கே இருக்கட்டும், 19 அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் 19. தென் இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 9ல் 3 கழிச்சால் 6, ஸோ மைனஸ் 6x, ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் தான் ஆன்சருக்கு போடணும் இல்லையா. அதே போல் 19ல் 7 கழிச்சால் 12, பட் மைனஸ் 12, ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் தான் ஆன்சருக்கு போடுவோம் இல்லையா.
இப்போ ரெண்டு பக்கமும் மைனஸ் கட் பண்ணிவிடுவோம். தென் எக்ஸ் ஈக்குவல் டு 12/6. 1 6 is 6, 2 6 are 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.